ஹலோ பச்சை சட்டை கேட்டுச்சா? கேட்கல. ஏங்க 4 தெருக்கு அங்கிட்டு உள்ள அந்த அம்மாவுக்கே கேட்டிருக்கு, உங்களுக்கு கேட்கலையா? கேட்கலமா? சே காது கேட்கலையா? ஏய் என்ன நக்கலா? பஸ்ஸில் எவனுக்காவது கேட்டதான்னு கேட்டப்போ அமைதியாக இருந்து விட்டு இப்போ ஏதோ 4 தெரு தள்ளி ஒரு அம்மா கேட்டுச்சான். லூசு பயலுங்க. தம்பி, நடக்காத விஷயத்துக்கு எதுக்குப்பா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? நடக்காத விஷயமா? ஆமா கண்டக்டரே, அங்க ரேப்பே நடக்கல. அப்படின்னா நியூஸ்ல வந்தது? 24ஆம் தேதி காலையில அந்த புள்ள அங்க தேன் வித்துட்டு இருந்துச்சு. சரி. சீசன் டைம் வேற. ஆமா. யாரோ 2 பேர் அங்க வந்திருக்காங்க. தேன் விலை கேட்டிருக்காங்க. ரேட்டு ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்குது. ரேட்டு கட்டுப்படி ஆகலைன்னு வேணான்னு இருக்காங்க. இந்த புள்ள சும்மா இருக்கலாம்ல, 4 காசு கொடுத்து தேன் வாங்க வக்கில்ல, இதுல வேற வெள்ளையும் ஜோலையும் அலையறீங்கன்னு சொல்லியிருக்குது. சும்மா இருப்பாங்களா? அவங்க ரோசப்பட்டு பட்டுன்னு அடிச்சு விட்டாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு? தேன் புதுவை உடைஞ்சி அந்த பிள்ளை கீழே விழுந்துருச்சு. இதையே ஒரு கதையாக்கி கண்ணு காது மூக்கு வச்சு எதிர்கட்சிக்கார பயிலுக்கு அரசியல் பண்ணிவிட்டாங்க. இது தெரியாம ஆளுக்கு ஹலோ மிஸ்டர் பாலிடிக்ஸ், என்னப்பா இதெல்லாம் பக்கத்துல இருந்து பாத்தீங்களா? எனக்கு வேற வேலை இல்லையா தம்பி? மக்கள் சேவைக்கே நேரம் பத்தல. அப்ப யார் பார்த்தாங்க? நம்ம பழக்கடை பால் இருக்கான் பாரு, அவன் பார்த்துருக்கான். பழக்கடை பாலு கடையை பார்க்காம பாப்பாவை பார்த்துட்டு இருந்தாரு. பழக்கடை பால் ஃப்ரூட்ஸை தான் பார்த்துட்டு இருந்தான். சரி, லைன்மேன் செல்வம் பார்த்துட்டு அவன் பழக்கடை பால்கிட்ட போய் சொல்லியிருக்கான். அவ்வளவுதான். அப்போ லைன்மேன் செல்வம் லைன் மேல பார்க்காம பாப்பாவை பார்த்துட்டு இருந்தாரு. தம்பி, லைன்மேன் செல்வம் லைன் நின்று பார்த்தானா எங்க பார்த்தானுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மாடு ஓடிட்டு போன மாடசாமி, அவன் லைன்மேன் செல்வத்தை பார்த்து சொல்லியிருக்கான். அவ்வளவுதான். ஓ, அப்ப மாடசாமியும் மாடு மேய்க்கல, லைன்மேனியே பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆமா. இல்லப்பா, நீ வேற படபடங்குதுல, சும்மா துரி தம்பிலாம் கேட்காதப்பா தம்பி, யோசிக்க விடுப்பா. எனக்கே நெஞ்ச வலிக்குது, நானே பிரஷர்காரன். கொஞ்சம் சொல்றதை கேளு தம்பி.